அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? எனக்கு சரியான பயம் வந்துச்சு. கண்ண கொத்திருமோன்ட்டு தெரியுமா? இதுக்கு அடிச்சு உடனே தொகை சொல்லிட்டேன். அதை கழுத்துட்டு வந்து நோண்டுது. இருக்கும் ஒரு 7 கிலோ தூக்கி கொடுத்தாங்க பாருங்க. இது ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஹைட் இருக்குது தெரியுமா? பார்க்குறதையும் செம்ம பயமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவங்களும் எம்எல்ஏ உட்காந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து வேறு யாருக்கிட்டையுமே போகவே இல்லை. அப்படி லைனாக உட்காந்துருக்கு பாருங்களேன். ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் ஜெய் பேசுகிறேன். நம்ம ஏலகிரி ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஏலகிரி வந்திருக்கிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கூட்டமாக இருக்கிறாங்க. சரி வாங்க உள்ள ஒன்றை போய் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ க்ரௌடாக இருக்காங்க. நம்ம சாட்டர்டே வந்தோம் ஹாலிடேயில். செம்ம க்ரௌட் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி எல்லா இடத்துலையுமே செம்ம க்ரௌடாகவே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏலகிரி வந்தோம். ஏலகிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மூலிகை செடி தான். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மூலிகை செடி நிறைய மூலிகை செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெரைட்டியாக இருக்குது. இங்கே பாருங்கள், வெரைட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய மூலிகை செடி இருக்குது. 1000 எபோவ் தான் இருக்கும் போல். கிளைமேட்டு சில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்து பேர்ட்ஸ் பார்க் போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜுமாஞ்சியில் ஒரு ராக்கு வந்து தலையில் ஒன்று கொத்தும் பார்த்தீங்கன்னா நொறுக்குன்னு கொத்தனோடனே செத்துருவாங்களா ராக்கை. அதேமாரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்றீங்க சாமி. அது ஒரு காலு மாதிரி மாட்டுக்காலு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ஹைட் இருக்குது தெரியுமா? பார்க்குறதையும் செம்ம பயமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டேன் கிட்ட போகவே ஃப்ரெண்ட்ஸ். நம்மளாம் படத்தில் பார்த்ததில் நேரில் பார்க்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? எனக்கு சரியான பயம் வந்துச்சு. கண்ண கொத்திருமோன்ட்டு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் என் கையில் ஒரு பறவை இருக்குது. இப்போ டச் பண்ணலாமா? கிடச்சிருமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. ஓ ஷட் பாருங்க, வேற மாதிரி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் செம்ம அழகாக இருக்குங்க பாருங்க. எப்படி இருக்குது ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒன்று ஃபீட் பண்ண கொடுத்துருந்தா அங்கே பாருங்கள். எனக்கு வந்து காதையும் கையும் ஒன்று நோண்டுக்குது பாருங்களா. வந்து அங்கே இருக்கிற மொத்த குருவிங்களும் எம்எல்ஏ உட்காந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வந்து வேறு யாருக்கிட்டையுமே போகவே இல்லை. அப்படி லைனாக உட்காந்துருக்கு பாருங்களேன். பார்க்குறதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. சுற்றி ஏன்னா ஆயுதம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய உட்காந்துருச்சு மேலே. அந்த பாம்பு பார்த்தோட எனக்கு விட வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸு. இங்கே பையன் வந்தான். பாம்பு அவன் பண்ணு கையில் வாங்கி தைரியமாக தூக்குறான். எனக்கு கெட்ட போகிறதே வேலைன்னு வந்துருச்சு அப்படியே. இருந்தாலும் கொஞ்சம் எப்படியோ கஷ்டப்பட்டு நானும் மனசில் தைரியத்தை வர வச்சுக்கின்னு அந்த பாம்பு தூக்கி கழுத்தில் போட சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டாங்க. இருந்தாலும் அந்த பயம் வருமே, யாருக்கு தெரியும் அப்பா சாவி. அப்படியே கொஞ்ச நேரத்தில் திக்குன்னு அடிச்சு உடனே தொகை சொல்லிட்டேன். அதை கழுத்துட்டு வந்து நோண்டுது அப்படியே. கொடுத்தாங்க பிரச்சனை உடும்பு மாதிரி. அது இருக்கும் ஒரு 7 கிலோ தூக்கி கொடுத்தாங்க பாருங்க. கையை நிற்கவே முடியல. என்னால் நேராக நீட்டவே முடியல கையை. அவ்வளோ வெயிட் வச்சுருந்தா கை தாங்குமா? அந்த நெகத்தை வச்சு என் கையை கிழிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு கிளி. என்னால் ஒன்றுமே முடியல. பக்கத்தில் ஒரு பையன்தான். அவன் என்னன்னா வந்து நெத்தியில் கையை வச்சு அது தூங்க வைக்கிறான். அது அமைதியாக தூங்குது. ஆனால் எனக்கு சரியான பயம். நான் உடனே தூக்க சொல்கிறேன். அக்கா தூக்கிருங்கண்ணா. உடனே அந்த அக்கா தூக்கிட்டாங்க உடனே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.